ஸோ நான் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி அதுலேயே ஒரு முக்கிய காரணம், முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு போலீஸ்காரர் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இது கமலக்கண்ணன்ற ஒரு போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் பேசிட்டு இருந்த பொண்ணு, ஒரு 4-5 பசங்க கூட இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. அதோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட போதையில் போயிட்டு தகாத முறையில் ஈடுபட்டது, பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக அந்த அந்த கமலக்கண்ணன் அவரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளிட்டாங்க. ஸோ போதையில்லா தமிழகத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற முதல்வர் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையிலே இது மாதிரி போதை ஆசாமிகள் நிறைய பேர் இருக்காங்க, போதை பழக்கம், போதை கடத்தல் கும்பலோட தொடர்பு வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து அரசாங்கத்துக்கும் அரசுக்கும் ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே ஒரு மிகப்பெரிய களங்கத்தையும் தலைகுனிவையும் ஒரு அவமானத்தையும் கொடுத்துருக்கு. இது மாதிரி ஒரு சிலர் செய்கிற விஷயங்கள் வந்து நேர்மையாகவும் கண்ணியமாகவும் கடமையோடையும் இருக்கிற உண்மையான ஒரு காவலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முகசுளிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சிலர் பண்ற தப்பால வந்து ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் களங்கம் ஏற்பட்டுட்டு இருக்கு.